இவன் செத்துட்டா, நீ விதவி ஆயிட. இல்ல இல்ல, நீ என்ன சொல்ற? இது உண்மையா இருக்காது. கமல், 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 என்ன தனியா விட்டுட்டு போயிடாதீங்க கமல். கமல், நான் விதவை ஆயிட்டேன். அப்படின்னா அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன தடுக்கிறதுக்கு யாருமே இல்ல. இதுக்கப்புறம் நான் ஆசைப்படுறதை என்னால பண்ண முடியும். ரவி, என்கிட்ட வா, ரோமியோ ஜூலியட் விளையாடலாம். இங்க உன் புருஷனோட போனதுக்கு முன்னாடியா? ஃபேண்டசி, உனக்கு இதெல்லாம் புரியாது. நம்ம 2 பேரும் ஆசைப்பட்டது நடந்துருச்சுல, இதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு. நீ என்னை இந்த அளவுக்கு காதலி பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் நீ என்னோட காதல முழுசா பார்க்கவே இல்லையே. இல்ல கடவுளே, எதுக்காக இப்படி பண்ண? கண்ணை திறந்து பாருங்க கமல். இது மம்மி குரல் மாதிரி இருக்கு. இல்ல கமல், நீங்க என்ன விட்டுட்டு போக கூடாது. கமல், இது அம்மாவோட குரலாச்சே. பாருங்க ரவி, எப்படியாவது என் கமலை காப்பாத்துங்க. அதான் ட்ரை பண்றேன். மம்மி, ஹார்ட் அட்டாக். அப்பாக்கு என்னாச்சு? அப்பா, என்னாச்சு? மம்மி அப்பாக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. அப்பா எழுந்திருங்க. ஹார்ட் அட்டாக் வந்திருக்க. என்ன? ஹார்ட் அட்டாக்? ஹார்ட் அட்டாக்? அப்பா, அப்பா, அப்பா எழுந்திருங்க. ரவி, எப்படியாவது என் கமலை காப்பாத்து ப்ளீஸ். அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. அப்பா எழுந்திருங்க. அப்பா எழுந்திருங்கப்பா. எழுந்திருங்கப்பா. கமல், என்னாச்சு ரவி? ஐம் சாரி மோனிகா, என்னால டாக்டர் கமலை காப்பாற்ற முடியல. என்ன? ஹி இஸ் நோ மோர். அப்பா, இல்ல இல்ல இல்ல, இது நடக்க கூடாது. கமல், கமல் எழுந்து பாருங்க. கமல், நீங்க எங்களை தனியா விட்டுட்டு போக கூடாது. மோனிகா ப்ளீஸ் அழாத. நீ இப்படி அழுதா பசங்களை யார் பார்த்துப்பாங்க? ரவி, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைங்களை எப்படி நான் பார்த்துப்பேன்? இல்லப்பா, நீங்க எங்களை விட்டுட்டு போக கூடாது. அப்பா, அப்பா, அப்பா. பையன் இருக்கான், கையை விடு. ஜூஸ் குடிப்பா. இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? உன் புருஷன் லோன் வாங்கியிருக்கான்னு உனக்கு தெரியவே தெரியாதா? இதெல்லாம் நான் இது வரைக்கும் கவனிச்சதே கிடையாது. இப்ப என்ன பண்றது? இவ்ளோ பணத்தை எப்படி கட்டுறது? நம்ம 2 பேர் சேலரி சேர்த்தாலும் 1 lakh தான் வரும். எப்படி 2 lakhs கட்டுறது? இல்ல இல்ல, என்னால இந்த வீட்டையும் காரையும் விட்டு கொடுக்க முடியாது. இப்படியே இருந்து எனக்கு பழக்கமாயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஒரு மாசத்துல இவ்ளோ பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது? மம்மி, நீ எங்க கிளம்பிட்ட ஸ்னேகா? அம்மா எக்ஸாம்ஸ் வருது, நோட்ஸ் வாங்க போறேன். சாயந்தரத்துக்குள்ள வந்துருவேன். சரி, போயிட்டு வாங்க. ஜாக்கிரதை.
ஒரேடியா பணத்தை ரெடி பண்ணிடலாம். அது எப்படி பணத்தை சம்பாதிக்க முடியும்னு சொல்ற? மோனிகா, உன்கிட்ட தங்கம் இருக்க, அத நகை கடைக்காரங்கிட்ட கொடுத்துரு, நிறைய பணம் கிடைக்கும். எனக்கு எதுவும் புரியல. அதுவும் அங்க பாரு, உன்னோட தங்கம், அவளால பணம் கிடைக்கும். ஆனா எப்படி? இவ்வளவு தொழில விட்டு சம்பாரிச்சிடலாம். அப்புறம் பாரு, பணம் மழை மாதிரி கொட்டும். நீ சீக்கிரமா உன் லோனை கட்டிடலாம். அட, ரொம்ப யோசிக்காத மோனிகா. நீ இத்தனை நாள் குழந்தைங்கள வளர்த்திருக்க, இனிமே இவங்க தானே உன்னை பாத்துக்கணும். ஆனா விஷாலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா? அட, யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்ச கூட என்ன பிரச்சனை, பாத்துக்கலாம். ரொம்ப பேசினானா அவனை அவன் அப்பா கிட்டே அனுப்பிடலாம். ஸ்னேகா, 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 எழுந்துருமா. மம்மி எழுந்துருமா, எழுந்துரு. எழுந்துருன்னு சொல்றல்ல, சீக்கிரம் எழுந்துரு. என்னாச்சுமா? இப்ப எதுக்கு எழுப்புறீங்க? எனக்கு தூக்கம் வருது. அடடா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குமா, சீக்கிரம் வா வா வா. அட, எழுந்திருச்சு, என் கூட வா. இந்த ட்ரெஸ் போட்டு சொல்லு, நான் கீழே கார்ல வெயிட் பண்றேன், வந்துருங்க. சீக்கிரமா இதை போட்டுட்டு ரெடி ஆகு. எதுக்கு மம்மி? அட, சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காத, நான் சர்ப்ரைஸ்னு சொன்னேன்ல. அப்புறமா அதெல்லாம் சொல்றேன், முதல்ல இதை போட்டுக்கோ. அட, என்ன பண்றீங்க நீங்க? போட்டுக்கோன்னு சொல்றேன்ல. இருங்க, நானே போட்டுக்கிறேன். அப்பனா சீக்கிரமா ரெடி ஆகு. இந்தா, சபாஷ் என் செல்லம், சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. சீக்கிரம். மம்மி, என்ன இதெல்லாம்? எதுக்காக நீங்க என்ன இந்த ட்ரெஸ் போட சொன்னீங்க? என் செல்ல பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. உனக்கு யாருக்குன்னு பற்றக்கூடாது. என்ன இது, லிப்ஸ்டிக் போடவே இல்லையா? சரி, வா வா, வந்து உட்காரு. லிப்ஸ்டிக் போட எப்படி நீ மறந்த? இரு, காட்டு. மம்மி, இதெல்லாம் ஏன் பண்றீங்க நீங்க? இத பாருமா, அதான் சர்ப்ரைஸ்னு சொன்னல, எதுக்காக கேள்வி கேட்டுட்டே இருக்க? உதட்ட காமி. சபாஷ், இன்னும் அழகாயிட்ட. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? எனக்கு சொல்லுங்க. சரி வா, நான் உன்னோட சர்ப்ரைஸ் கிட்ட கூட்டிட்டு போறேன். வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா வா. வா 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 வா, சீக்கிரம் வா. வாமா. ஓ, மம்மி, இது யாரோட வீடு? இங்க பாருமா, நான் தான் சொன்னல, உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. போலாம். நம்ம வீட்டுக்கு திரும்பி போகணும்ல, சீக்கிரமா வா. போ போ செல்லம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு முன்னாடி சூப்பரான ஐட்டம் இருக்கு பாருங்க. நீ ரொம்ப அழகான ஐட்டத்தை தான் கூட்டிட்டு வந்திருக்க. சாரி சார், சின்ன பொண்ணாதான். நான் தான் சொன்னேன்ல, இவ மலராத மொட்டு. மம்மி, என்ன நடக்குது? எனக்கு பயமா இருக்கு. முதல்ல வீட்டுக்கு போணும். இங்க பாருமா, எதுக்காகவும் கவலைப்படாத. ஃபர்ஸ்ட் டைம் இப்படிதான் பயமா இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உனக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். சத்தம் படாம அமைதியா இரு. நான் உன் கூட தானே இருக்கேன். இல்ல மம்மி, நான் போறேன். கேட்க மாட்டேன். தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத. அமைதியா இங்கே நில்லு. என்ன புரியுதா? இருங்க, பார்த்து பொறுமையா. இவ ரொம்ப அழகா இருக்கா, கியூட்டா இருக்கா. என்ன விடுங்க, என்ன விடுங்க. அம்மா, என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. அம்மா, என்ன பண்றீங்க நீங்க? ஓகேவா? அம்மா, நீங்க கிளம்புங்க. பணம். சேட்ஜி. ஓ, பணமா? எடுத்துக்கங்க. இந்த வச்சுக்கோ. போலாமா? வா. இங்க பாருமா, இத பாரு. நீ பயப்படாத. ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் பணம் கிடைச்சிருக்கு.
நீ இவரை சந்தோஷப்படுத்தணும், சரியா? எந்த குறையும் வைக்க கூடாது, சொல்றது புரியுதா? ஆ? வா வா. போலாம். மம்மி என்னை விட்டு போகாதீங்க மம்மி. Cheers. ம். ரவி, ம். நீ சொன்னது கரெக்ட் தான். ஒரு நைட்டுக்கு இவ்ளோ பணம் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் யோசி, ஒரு வருஷத்துக்கு நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? அப்படி சொல்லு பேபி. இனிமே நாம நிறைய வீடு வாங்கிருவோம். இஷ். அந்த கமல் செத்தது நல்லதுதான். ஆ, அதனாலதான் இவ்ளோ பணம் நம்மளால சம்பாதிக்க முடிஞ்சது. ஆனா ஸ்னேகா நாளைக்கு ஒத்துப்பாளா? அட, அது எப்படி ஒத்துக்காம போவா? நான் அவ அம்மா. அவளோட அம்மாவுக்காக இத கூட செய்யாம இருப்பாளா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எனக்காக என்ன பண்ணுவ? நான் உனக்காக ம். சரி, கண்ண முடிக்கோ. ஆ? யோசிச்சு சொல்றேன். This is not fair, huh? முதல்ல பணத்தை என்ன விடு. Okay, okay.